It's all for you. வணக்கம். நம்ம இப்போ இந்த கேரட்டில் எப்படி ஒரு ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை பாருங்கள், இதை கண்டிப்பாக பீல் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டேமேஜஸ் இருந்துச்சுன்னா இப்போ உங்களால் கரெக்டாக கால் பண்ண முடியாது. ஸோ பீல் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு அந்த கேரட்டோட வீதி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அப்புறம் இதை ஃபுல்லாகவே நம்ம பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும், சர்க்குலாக இருக்கும் மேலே. இப்போ இதை சைடு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி சரித்து கட் பண்ணிடணும். டோட்டலாக இது ஒரு பந்து மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இந்த பக்கமும் திருப்பி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இந்த இது ரொம்ப சின்னதாக இருக்கனால நீங்கள் பிடிக்கும்போது உங்கள் ஸ்லிப்பாகி உங்கள் கையை வெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நைஃப் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி தான் கட் பண்ணணும். நைஃபை பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடாது. ஏன் இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் அது உங்களுக்கு உங்கள் கையோட கண்ட்ரோலில் நிற்கும். உங்களாலேயும் உங்கள் மற்ற கை விரல் ஏதாவது வெட்டாமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ பென்சில் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ரவுண்ட் ஆக்கிட்டீங்க. இப்போ சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சென்டர்லேருந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வரும்போது இப்படி ஒரு சின்ன பெண்டு கொடுத்து அந்த அடுத்த ஹாஃபில் கொண்டு முடிக்கிறீங்க. இது ஒரு 3 mm கனம் உள்ளே இறங்கணும். அதே போல் இதை சரிச்சு வெட்டிடுங்க 45 டிகிரிக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்க மாதிரி தான் பிடிக்கணும். பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிக்காதுங்க, நைஃப் கையை வெட்டிடும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், உங்களால் கட் பண்ண முடியாது. உங்கள் விரல் கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா மட்டும்தான் உங்களால் உங்கள் அந்த பெருவிரலால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நைஃப் உங்களை விரல் வேறு எங்கேயும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு மார்க் போடுறோம். இதை மட்டும் நீங்கள் பென்சில் பிடிக்கிற மாதிரி வச்சு வெட்டலாம். இந்த ஒரு 2 கட்டிங்காக மட்டும் நீங்கள் அந்த நைஃபை இந்த மாதிரி டேர்ன் பண்ணி பிடிக்கணும். இல்லைனா உங்கள் கையை கட் பண்ணிடும். இந்த மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் அதை உள்ளேயும் அதை பழைய நம்ம வெளியே எடுத்து அதே சர்க்கிளில் உள்ளே எடுக்கணும். அப்புறம் இந்த ஒரு இதழ், ஃபஸ்ட் இதழ்லேருந்து செகண்ட் இதழுக்கு நடுவில் சென்டர்லேருந்து சென்டர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ அதோட சென்டர்லேருந்து அடுத்த இதழோட எண்டு பாருங்கள். ஓகே, அடுத்த இதழோட எண்டு எடுத்துட்டோம். இனி இந்த இதழ்லேருந்து சென்டர் எடுத்து அடுத்த இதழோட லாஸ்ட் எண்டு அதை எடுத்துட்டோம். இனி அப்படியே இது மினிமஸ் ஆகி சின்னதாகிட்டே வரும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அதை சுருக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு இதழ் மிடில்லேருந்து ஆரம்பித்து அடுத்த இதழோட எண்டு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரொட்டேட் ஆகும்போது சின்னதாகி தான் ஆகணும். ஸோ சின்னதாயிரும். இந்த மாதிரி சரிச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தை கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அது ஒரு ரோஸ் மாதிரி இருக்காது, அது ஒரு வேறு டிசைனில் மாறிடும். இந்த மாதிரி அதை கொண்டு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அதை போகணும். உங்களால் எவ்வளவோ அதை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா டீட்டெயில் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இந்த சைடில் உள்ள பீசஸ் மட்டும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பூ உள்ளே இருந்து வெளியே வர மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ சைடை பார்த்தீங்கன்னா சைடு இப்போ ஷேப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் அந்த அந்த ஒரு இதழ் இப்படி வளைஞ்சி நிற்கிற மாதிரி அது கொண்டு வரணுன்னா கொஞ்சம் அதை சைடில் வெட்ட வேண்டியது வரும். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் சரிச்சு கட் பண்ணிக்கோங்க. யூ ஷேப்பில் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த இதழோட அந்த ஒரு வளைவு அதில் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க.
பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. அந்த ஷேப்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவு இதை வந்து நம்ம அந்த ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். இனி இதில் உள்ள டீட்டெயில் நம்ம இதை வந்து கொஞ்சம் கூட டெப்த், எவ்வளோ டெப்த்துனா அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் உள்ளே இருக்கணும், அந்த ஃப்ளவர் உள்ளேருந்து வார மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத மேலே கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் இருக்கும், நீங்கள் கட் பண்ணல உள்ள பீசஸ் அதை எடுத்துடணும். மேலே ஃபஸ்ட்டு லீஃப் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். ஸோ மேலே மெல்லிஸானா கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கனமாக வந்து அப்படியே மெல்லிஸாக வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த சின்ன சின்ன கட் மார்க் தெரியாமல் அப்படியே லைட்டாக ஷார்ப் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ் ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், அந்த அந்த ஒரு பீசஸ் உங்களுக்கு 2 லைன் தெரியுது இல்லைங்களா, அந்த லைனை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி அதை பாலிஷ் பண்ணணும். இப்படி அவ்வளோதான். அதை ஒரு ரவுண்டு மாதிரி ஆக்கணும். நம்ம எந்த கட்டும் இல்லாமல் ரவுண்ட் ஆக்கணும். இந்த இதையும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணணும். இந்த இதழ் கொஞ்சம் அந்த இதழோட உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். 2 இதழும் வெளியே இருக்கக்கூடாது. ஒரு இதழ் வெளியே இருக்கணும், அடுத்த இதழ் உள்ளே இருக்கணும். எப்போவுமே ரோஜா அப்படி தான் இருக்கும். ஒரு இதழை வந்து அதாவது 2 இதழை ஒரு இதழ் கவர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் உள்ளே இருந்தே அப்படியே டெவலப் ஆகி வரும். வெளியே லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதழ் மட்டும் வெளியே இருக்கும். அது அடர்ந்து விழுந்துருச்சுன்னா அதை வந்து அடுத்த ஒரு இதழ் வந்து இன்னும் ஒரு 2 இதழை பிடிச்சிக்கும். அந்த இதழ் வந்து அடர்ந்து விழுந்து வரும். அப்படி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளவராக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ கார்விங் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் என்ன டீட்டெயில் இருக்குது, அது எப்படி வளருது. ஸோ ரோஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோஸோட ஒரு ஷேப் வந்துடுச்சு உங்களுக்கு. இனி இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபினிஷ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியில் இந்த காம்பு இருக்கிற மாதிரி வேணும். இதை வந்து நம்ம வேறு இதுலேயும் பண்ணலாம். நம்ம லீஃப் பண்ணோம் இல்லையா போன ஆப்பிள் கார்விங்கில், அந்த மாதிரி லீஃப் பண்ணியும் வைக்கலாம். பட் இதுனா வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே தட்டிட்டு நிற்கும், ஏன்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் எலும்பி இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணி வச்சிங்கன்னா உள்ளே வரைக்கும் போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டில் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு வாட்டி 2 வாட்டி, நான் எல்லா போன வீடியோலும் சொன்ன மாதிரி தான், ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். பண்ண முடியாதுலாம் இல்லவே இல்லை, எல்லாராலையும் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்கள். பட் ட்ரை பண்ணாமல் வராது. ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் வாட்டி தப்பு வந்துச்சுனாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.